ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரியும் சென்னா மசாலாவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு சாஃப்டான இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா கோதுமாவு தான். கோதுமாவில் உப்பு, சர்க்கரை, அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா மாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக ரெடியாக இருக்குது நமக்கு சாஃப்டான பூரி மாவு. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 3 தக்காளி, 1 குடை மிளகா. இது பட்டரு. இது ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை நல்லா முன்னாலே நல்லா ஊற வச்சு 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் டேஸ்ட் நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். அதுக்காக பட்டரை சேர்த்துக்கிட்டேன். அது மெல்ட் ஆகட்டோன்னு நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு சிலர் வதக்கி அரைச்சி கூட செய்வாங்க. நான் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டோம்னாலே நமக்கு குக்கரில் விசில் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிரும். இன்னைக்கு சிம்பிளான மெத்தடில் தான் நான் செய்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 2-3 நாளாக நமக்கு வீடியோ போட முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லை, கோல்டு, ஃபீவர் அப்படி இருந்ததுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா வதக்கியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே இந்த தக்காளியும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். குடமிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் குடமிளகா எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த டிஷ்ஷுலையுமே குடமிளகா சேர்க்கும்போது அது ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவு வதக்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா தக்காளி, குடமிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி நல்லா ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வதக்கும்போதே சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். கல் உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு, குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சோலே ஆச்சி பிராண்டு சோலே சென்னா மசாலா அந்த இது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதுக்காக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு அந்த மசாலாவோட நெடி போகிற அளவு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சென்னா வேக வச்சிருந்த சென்னாவும் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த இந்த சென்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சென்னா வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமான்னு பார்த்து சேர்த்துங்க. ஆனால் சென்னா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1/2 கப்போ இல்லை 1 கப்போ அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம விசில் வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா ஒரு 4-5 விசில் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியான சூப்பரான நம்மளோட சென்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சூப்பராக இருக்குது. பூரியும் நமக்கு நல்லா செவந்து சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த அளவு பூரியும் இந்த சென்னாவும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.